Hello friends, welcome to Salem Traditional Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல மொச்சக்கொட்டையை வச்சு ஒரு லஞ்ச் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு மொச்சக்கொட்டை எடுத்திருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். 10-12 பீன்ஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம் நீல வாக்குல நறுக்குனது. கொஞ்சம் புதினா. 2 தக்காளி சின்ன சின்னதா கட் பண்ணது. 1/4 மூடி துருவின தேங்காய்லாம் எடுத்துருக்கேங்க. அது தவிர அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கங்க. 12 to 15 பல் பூண்டு, 2 இன்ச் சைஸில் இஞ்சி, 3 ஏலக்காய், 2 அன்னாசி பூ, 5-6 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 3 மராட்டி முக்கு. அதை தவிர கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்துருக்கேங்க. 2 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அரிசியை நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டியது இல்லைங்க. இந்த ப்ராசஸ் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது ஊற வச்சாவே போதும். நான் 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் முதல்ல புதினாவை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் கிளறி விடலாம். இந்த ரெசிபி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி மாதிரி தான் இருக்கும். ஆனால் செய்கிற மெத்தட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தையும் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இந்த தக்காளி வதங்கட்டுங்க. இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டிய பொருளெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு கையளவு புதினாவை சேர்த்துக்கங்க. கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்துக்கங்க. அது கூடவே பச்சை மிளகாய், பூண்டு, ஏலக்காய், பட்டை, அன்னாசிப்பூ, மராட்டி மொக்கு, கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நல்லா அரைப்படாது. 1/4 மூடி துருவன தேங்காவையும் அதில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு, 10-12 பீன்ஸு, 1/4 கிலோ மொச்சக்கொட்டை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விடலாம். தேவையான அளவு உப்பையும் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளையும் சேர்த்து கிளறி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கிளறியாச்சுங்க. இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுக்கலாங்க. அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நான் 2 கப் அளவு அரிசி எடுத்ததுனால 4 கப் அளவு தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி சேர்த்த பிறகு ஒரு முறை உப்பு செக் பண்ணிக்கங்க. தேவைப்பட்டால் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கங்க. நல்ல வாசனையாக இருக்கும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்தால் போதுங்க. நம்மளோட சூப்பரான லஞ்ச் ரெசிபி ரெடி ஆகிடும். நம்மளோட டேஸ்டியான லஞ்ச் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.